ஓம் சாந்தி. 20/4/25 வானினுடைய ரிவைஸ் டேட் 18/1/2005. அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். सेकंड में देहबान से मुक्त हो जीवन मुक्त स्थिति का अनुभव करो और मास्टर मुक्ति जीवन मुक्ति दाता बनो. நொடிப்பொழுதில் தேக உணர்விலிருந்து முக்தியடையுங்கள். ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். மேலும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆகுங்கள். நொடிப்பொழுதில், அடுத்த நிமிஷம்னால முடியாதுன்றார். ஆனால் இப்போ இல்லைன்னா எப்பவுமே. आज बाप दादा चारों ओर के लकी और लवली बच्चों को देख रहे हैं. இன்று பாப் தாதா நாலா புறங்களிலும் இருக்கும் லக்கி மற்றும் லவ்லி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். லக்கி, லவ்லி, ஜனவரி 18க்கு பாபா சொன்ன மகா வாக்கியம். நல்ல அன்பினுடைய அனுபவத்தை நிறைய பாபா ஏற்படுத்துகிறாங்க. ஹரேக் பச்சா ஸ்நேகமே சமாயா ஹுவாஹே. ஒவ்வொரு குழந்தையுமே அன்பினில் கரைந்து இருக்கிறார்கள், கலந்து இருக்கிறார்கள். யக பரமாத்மா ஸ்நேக் அலௌகிக் ஸ்நேக் ஹே. இந்த பரமாத்ம ஸ்நேகம் அலௌகிக ஸ்நேகம், உலகம் மாதிரியான ஸ்நேகம் இது இல்லை, அலௌகிகமானது. இஸ் ஸ்நேக நேகி பச்சோं को बाप का बनाया है. இந்த ஸ்நேகம்தான் குழந்தைகளை தந்தையினுடையவர் ஆக்கி இருக்கிறது. ஸ்நேகநேகி சகஜ் விஜயி பனாயாகே. ஸ்நேகம்தான் சகஜமான வெற்றியாளர் ஆக்கி இருக்கிறது. ஆஜ் அமிர்த் வேலே से चारों ओर के हर बच्चे ने अपने स्नेह की माला बाप को पहनाई, क्योंकि हर बच्चा जानता है कि यह परमात्मा स्नेह क्या से क्या बना देता है. இன்று அமிர்த வேளையிலிருந்து நாலாபுறங்களிலும் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய அன்பின் மாலையை பாபாவிற்கு அணிவித்து கொண்டு இருந்தார்கள். அன்பின் மாலை பாபா எதை சொல்கிறார்? கண்ணீர், ஆனந்த அன்பு கண்ணீர் துளி ஒன்னொன்றும் பாபாவுக்கு மாலையாயிட்டு இருக்குது. அமிர்த வேளையிலிருந்து என்ன ஜனவரி 18ன்னு சொல்லும்போது அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? பாபா சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தைகளும் புரிஞ்சிருக்கிறாங்க, இந்த பரமாத்ம ஸ்நேகம் என்னை எதுவிலிருந்து எதுவாக, யாரிலிருந்து யாராக ஆக்கிவிட்டது. நினச்சி பார்க்குறது அந்த அன்பு அப்படின்னா இது ஒரு நன்றி உணர்ச்சி. பாபா, நான் எங்கே கடந்தேன், நீ இல்லைன்னு நான் என்ன ஆயிருப்பேன், என்னை எப்படி கொண்டு வந்து சேர்த்துட்ட. இதை நினச்சி பார்க்கும்போது பாபா சொல்கிறார், என்ன வரணும், என்ன வந்துடும், கண்ணீர் வந்துடும். நான் எங்கே கடந்தேன், நான் ஒருவேளை உன்னைய பார்க்கலன்னா என்ன ஆயிருப்பேன், என் நிலைமை என்ன, சிக்கி சின்ன பின்னமா இல்லையா? அப்போது கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டோம்னாலே நமக்கு அந்த கண்ணீர் துளிகள் மாலையாக முத்துக்களாகி பாபாவுக்கு அது மாலையாகுது. ஸ்நேகத்தினுடைய அனுபவம் பாபா சொல்ற, அநேக பரமாத்மா கஜானாக்கே மாலிக் பனானே வாலிகே. ஸ்நேகத்தினுடைய அனுபவம் அநேக பரமாத்மாவின் கஜானாக்களுக்கு அதிகாரி ஆக்கக்கூடியது. பாபாட்ட ஒவ்வொரு கஜானாவையும் ஒன்று ஒன்றா தாங்கன்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். அந்த அன்பு என்ன பண்ணிடும், பாபாட்ட இருக்கிற அநேக கஜானாக்களுக்கு அதிகாரி ஆக்கி விடுகிறது. மேலும் சர்வ அனைத்து பரமாத்மா கஜானாக்களுக்குமான கோல்டன் சாவியினை பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார். எல்லா குழந்தைங்களுக்கும்
பரமாத்ம கஜானாவை திறந்து அனுபவிக்கிறதுக்கான தங்க சாவியை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டார். பொதுவாக வீட்டு பொறுப்பை யாராவது ஒருத்தர் கையில் தானே கொடுப்பாங்க, அப்படி தானே ஒழுங்காக மெயின்டைன் இருக்கும். பாபா கஜானா வச்சிருக்கிற சாவி எல்லார் கையிலையும் கொடுத்துட்டார். அவருக்கு தெரியும் எல்லாரும்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் சான்ஸு யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம், கஜானாவை ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்போனாலும் வேணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சாவியை வாங்கிக்கிட்டு பாபா என்ன பாபா அப்படின்னு புலம்புற ஆத்மாக்களும் இருப்பாங்க. சாவி உங்களுக்கு திறந்தது. ஏதோ ஒரு சினிமா பாட்டு தான். சினிமா பாட்டுனா என்ன, பாபா குழந்தைங்களுக்கு டச் பண்ணுறார். முத்துக்கடலை மூடியாக கிடக்குது, திறந்து அள்ளிக்கோ அப்படின்ற மாதிரி வரும். அதாவது அந்த பாட்டில் என்ன தோணி அப்படின்னா, எல்லாமே உனக்கு இருக்குது, உன் முன்னால் வைக்கப்பட்டிருக்குது. முத்துக்கடல் மூடியாக கிடக்கு, முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ. ஆனால் முத்து யார் எடுக்க முடியும், மூழ்கணும். சும்மா வேடிக்கை கடலில் அப்படியே காற்று வாங்கிட்டுலாம் போகிறவங்களுக்கெல்லாம் முத்துக்கடல் மூடியாக கிடக்குது, முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ. அது பாபாவே நம்மளை பார்த்து சொல்கிறார். உன்ட்ட எதாவது தரமாட்டேன்னு சொன்னேன்னா, உனக்கு எதாவது இல்லைன்னு சொன்னேன்னா, வேணுங்கிறது வந்து ஆனால் அன்பில் ஒரு பாபா அன்பில் மூழ்கணும்னா உலகத்திலேருந்து நம்ம டோட்டலாக விடுபட தெரியணும். பாபா எங்கேயோ ஒரு இடத்துல புத்தி மாட்டியிருந்தாலும் கூட பாபா அன்பில் என்ன பண்ண முடியாது, மூழ்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, அனைத்து கஜானாக்களுக்குமான கோல்டன் சாவி அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார். ஜான்தே ஹோனா, தெரியும் அல்லவா, வகு கோல்டன் சாவி கியாக, அந்த கோல்டன் சாவி எது, வகு கோல்டன் சாவிகே, அந்த கோல்டன் சாவி என்னது, மேரா பாபா, என்னோட பாபா. சொன்னால பாஸ்வேர்டு ஹாப்பினஸ் டூ, எல்லாம் நிறைய டாப்பிக்லலாம் பேசுகிறோம் உலகத்துக்கு இல்லையா. மகிழ்ச்சிக்கான சாவி எது அப்படின்னு உலகத்துக்கு நம்ம 1000 சுற்றி வளர்த்தி சொல்லிகிட்டு இருக்கிறோம். இங்கே பாபா நேரடியாக சிம்பிளாக கொடுக்குறார். கோல்டன் சாவி, எல்லா ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, எல்லா செல்வத்துக்குமான ஒரே ஒரு திறக்கும் சாவி என்னது, மேரா பாபா. மேரா அதில் தான் இருக்குது, என்னோட பாபா. மேரா பாபா கஹா அண்டா கா கசம், சினிமாவில் பார்த்துருப்போம். அபுகா கா கசம் குகும், திறந்துடு சீசே அப்படின்னா அந்த இது என்னவாயிடும், திறந்துடும். பாபா சொல்கிறார் இங்கே அதுதான் பாஸ்வேர்டு. என்ன, மேரா பாபா என்று சொன்னதுமே சர்வ கஜானாக்களின் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். போய் எடுக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம முத்திரை மோதிரம் சொல்லிட்டு இந்த ராஜா காலத்திலலாம் வச்சுருப்பாங்க. அப்படியே அதை காமிச்சா எங்கேனாலும் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அவங்களுக்கு முத்திரை மோதிரம்னா அவங்க ராஜாவாக இருப்பார், இல்லைன்னா ராஜா அவங்களுக்கு உரிமையாக கொடுத்துருக்கிற ஒரு மோதிரம், அவங்களுக்கு எங்கேனாலும் போகிறதுக்கு வர்றதுக்கு உரிமை உண்டு. பாபா சொல்கிறார், அது மாதிரி நீங்கள் மேரா பாபான்னு சொன்னதுமே அனைத்து கஜானாக்களுக்குமான அதிகாரி ஆகியே விட்டீர்கள். சர்வ பிராப்திகளுக்குமான அதிகாரத்தினால் சம்பன்னமாகிவிட்டீர்கள். சர்வ சக்தியினால் சக்தி மிக்கவர் ஆகிவிட்டீர்கள். என்ன சொன்னால் போதும், யார் தெரியுமா, என்னோட பாபா. அப்படி ஒரு ஃபீலிங் அன்றைக்கி கூட கிளாஸில் கேட்டுட்டு இருந்தோம். இங்கே இது யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், பிரம்மா பாபா, பாப் தாதா, சிவ பாபா அப்படிலாம் சொல்லக்கூடாது. மேரா பாபா, அது யார் தெரியுமில்ல, என்னோட பாபா. அது யார், அந்த ஒரு பெருமிதம், கர்வம். பாபா சொல்ல சுத்த அகங்கார் அப்படிம்பார். இது இல்லைன்னா மாட்டிப்போம். பாபா சொல்கிறார், மாயாட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், லௌகீக கர்வத்திலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணும், சுத்த அகங்காரம். மேரா பாபா, மேரா பாபா அந்த ஒரு வார்த்தை உணர்ந்து சொல்லும்போது சர்வ சக்திகளினுடைய அதிகாரத்தினால் சம்பன்னமாக்கி விடுகிறது, சர்வ சக்தியினால் சக்திசாலி ஆக்கி விடுகிறது. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்களாக ஆக்கி விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தை ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். ஃபீல், அது ரொம்ப முக்கியம். சும்மா நம்மன்னு சொல்கிற மாதிரி பாபா பாபா மேரா பாபா என்ன பாபா அப்படிலாம் இல்லை. ஃபீல் ஒரு ஆக்சிடெண்ட் வரும்போது ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுது, உள்ளே எல்லாருமே பிகே தான். டமான்னு கார் முட்டும் போது எல்லார் வாயிலேருந்து என்ன வருது, பாபா. அதுக்கெல்லாம் ஃபீல் கிடையாது.
அது பயம். பயத்தில் பாபா அப்படின்னு சவுண்டு விடுறதுனால எல்லாம் பாபா வரப்போகிறது. பாபா அன்பில் உருகி பாபான்னு சொல்லணும். அது எப்படி கார் மோதிட்டு இருக்கும்போது எப்படி அன்பில் உருகி சொல்ல முடியும்? அதுதான் விஷயம். என்ன அண்ணா என்ன பாபா சத்தமே வராது. அது உள்ளுக்குள்ளே இருந்து வரும். அது அதிர்வலையாக வரும். பாபா சொல்கிறார், மேரா பாபா. அதை நீங்கள் உணர்ந்து ஃபீல் பண்ணி சொல்லும்போது கஜானாக்களுக்கு அதிகாரி ஆயிடுறீங்க, சம்பன்னம் ஆயிடுறீங்க சர்வ பிராப்திகளால். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆயிடுறீங்க. அப்படிப்பட்ட சம்பன்ன ஆத்மாக்களினுடைய இதயத்தின் கீதம் என்ன வெளிப்படுகிறது? அப்படிப்பட்ட சம்பன்ன நிறைஞ்ச ஆத்மாக்களினுடைய இதயத்தின் பாடல் என்னவாக இருக்கிறது? அப்ராப்த் நகி கோயி வஸ்து ஹம் பிராமணோं के கஜானோं में. பிராமணர்களாகி எங்களது கஜானாவில் இல்லை என்ற ஒன்றே இல்லை. அப்ராப்த் வஸ்து, கிடைக்காத ஒன்று. பாபா வீட்டுக்கு வந்தால் என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? அப்படி ஒன்றுமே கிடையாதுன்றார். இதுதான் இதயத்தின் பாடல். யாருக்கு? யார் சர்வ கஜானாக்களில் சம்பன்னமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்தினுடைய பாடல். இன்றைய தினம் நினைவு ஸ்மிருதி திவஸ், நினைவு தினம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு ஜனவரி 18 ஸ்மிருதி திவஸ். இன்று எல்லா குழந்தைகளுமே விசேஷமாக ஆதிதேவ் பிரம்மா பாபாவை அதிகம் நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாருமே ஆதிதேவ் பிரம்மா பாபாவை, பிரம்மா பாப் பிராமண ஆத்மாக்களாகி உங்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனந்தப்படுறார். ஏன்? ஒவ்வொரு பிராமண குழந்தையுமே கோடியில் ஒன்றாக, ஒரு சிலராக இருக்கக்கூடிய பாக்கியவான் குழந்தைகள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே எப்படி பாபாவுக்கு தெரிகிறாங்க? கோடியில் ஒன்று. அப்படிப்பட்ட குழந்தைகளாக பாபா பார்க்கிறார். தனது பாக்கியத்தை புரிந்து இருக்கிறீர்கள் அல்லவா? பாபாவுக்கு தெரியுது நீங்கள் யாருன்னு. நீங்கள் யார்? நான் ஆத்மா, நான் ஆத்மா. ரைட், நீங்கள் ஆத்மா. அது உலகத்தில் உள்ளவங்க கூட சொல்லுவாங்க. நாம் யார்? கோடியில் ஒரு ஆத்மா. நாம் யார்? நம்மளை போல ஒரு ஆத்மா உலகத்தில் யார் உண்டு? நம்மளை போல பாக்கியம் வேறு எந்த ஆத்மாவுக்கு கிடச்சிருக்குது? இதுதான் நஷா. இந்த போதை தான் வண்டியை ஓட்டும், பறக்க வைக்கும். பாபா சொல்கிறார், நான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறீங்களா? பாபா கண்ணுக்கு நாம் கோடியில் ஒரு ஆத்மாவாக தெரிகிறோம். இது உங்களுக்கு தெரியுமா? தனது பாக்கியத்தை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய ஸ்மிருதி திவஸ் விசேஷமாக பாப்தாதா இன்றைய நினைவு தினம் ஜனவரி 18 அப்படின்னாலே விசேஷமாக பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணம் செய்தார். முடிசூட்டு விழா ஜனவரி 18 என்னது? முடிசூட்டு விழா. அரச பதவி ஏற்றுக்கொண்ட நாள். நாம் ஏதோ சத்தியுத்தில் அரச பதவி. இன்னைக்கு இங்கே யார்? பாபா உலகத்தை மாற்றுறது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் பாபா, நீ சும்மா இரு, நீ ஒன்றும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காது, நீ இரு, நான் வந்துடுறேன் சீக்கிரம், இந்த எல்லாத்தையும் மாற்றிட்டு. அப்படி பாபாட்ட என்னைக்காவது பேசியிருக்கோமா? பாபா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இல்லையா? 60 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பாட்ட பையன் என்ன சொல்லணும்? நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இல்லை என்ன பாபான்னு பாபாட்ட ஏதாவது ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? பாபா சொல்கிறார், இன்றைய தினம் அப்படின்றது ஜனவரி 18ன்றது பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணம் செய்த நாள் அப்படின்றார். வார்த்தை பாருங்க, முடிசூட்டினேன்னு கூட சொல்லலை, அர்ப்பணம் பண்ணிட்டேன். நாம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம் பக்தியில். இப்போ பகவான் என்ன பண்ணுறாரு? கிரீடத்தை நமக்கு அர்ப்பணம்னா காலில் வச்சுக்கிறது, நீ எடுத்துக்கோ ராசா அப்படின்னு. குழந்தை, நான் 1936 69 வரைக்கும் அவர் தலையிலேயே மாட்டிக்கிட்டு இருந்தார்.
அவர் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டே இருந்தார். ஜனவரி 18 எப்போன்னு வந்துச்சு. சந்தோஷமாக குழந்தைகளுக்கு விதாயி டாட்டா கொடுத்துட்டு நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி பவ சொல்லிட்டு தாதி கையை பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? தாதி கையை பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒவ்வொருத்தருடைய கையும் பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம சார்பாக தாதி அங்கே இருக்கிறாங்க இல்லையா? பாவா கூட சில சமயம் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்பூனை வந்து பாப்தாதா கையில் கொடுத்துருவாங்க. யாருக்கு கொடுக்கறதுக்கு? தாதிக்கு ஊட்டுறதுக்கு. ஆனால் பாப்தாதா வச்சுக்கிட்டு இப்படியே காமிச்சு இப்படியே வேற வச்சுக்கிட்டே வேற இருப்பார். இந்த குழந்தைங்களை பார்த்து என்ன பண்ணுவார்? ரசிப்பார். அப்படி இந்த கோயிலில் தீபாராதனை பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. பார்த்துருக்கீங்களே, இப்படிலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் அழகாக அந்த கையில் அந்த அன்புன்னா அதுதான் அன்பு. அந்த ஸ்பூனில் எடுத்து அவ்வளோ பாவனை. அவர் என்னமோ வாயில் ஊட்டி விடுற மாதிரியே தான் இருக்கும். ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துட்டு என்ன யாருக்கு ஊட்டிகிட்டு இருப்பார் பாபா? தாதி மேலேயும் பாபாவுக்கு அளவில்லாத அன்பு உண்டு. ஆனாலும் குழந்தைங்களே மறந்துட முடியாது பாபாவால். பாபா சொல்கிறாரு, அதுதான் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு பாபா? கற்றுக் கொடுக்குறார். பொறுப்புங்கிறத கிரீடத்தை எப்படி கொடுக்கணும் அதையும் பாபா நமக்கு சொல்கிறார். அந்த ஜனவரி 18 பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணம் செய்த நாள். அப்படி பாபா பார்க்குறார். கிரீடத்தை குழந்தைங்கள்ட்ட கொடுத்தாச்சு. ஆகவே இந்த நினைவு தினம் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ திலகத்தை அணிவித்த தினம். கிரீடம் சூட்டியாச்சு, திலகம் ராஜ திலகத்தை அணிவிச்சாச்சு. குழந்தைகளினுடைய விசேஷ சாகார ரூபத்தில் பச்சோங்கே குழந்தைகளுக்கு விசேஷமாக சாகார ரூபத்தில் வில் பவர்களினுடைய வில் கொடுத்த தினம். என்னதான் அப்பா சொத்து பிள்ளைக்குன்னு சொல்லிட்டே இருந்தாலும் உயில் எழுதியாச்சா அது கேட்பாங்க. உயில் எழுதிட்டாரா அவங்க அப்பா? பாபா சொல்றார், வில் கொடுத்த தினம் ஜனவரி 18ங்கிறது எனதெல்லாம் உனது அப்படின்னு பாபா நமக்கு என்ன பண்ணியாச்சு? வில் பண்ண தினம். கிரீடம் சூட்டியாச்சு, ராஜ திலகம் வச்சாச்சு, உயில் எழுதி கொடுத்தாச்சு. வில் பவரை வில் பண்ண தினம், மனோசக்தியை பாபா கொடுத்த தினம். சன்சோஸ் ஃபாதர் இந்த பழமொழிகை பிராக்டிக்கல் ஆக்கிய தினம். இனி என் இடத்துல என் பையன் இருப்பான். எதுவாக இருந்தாலும் பையன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேட்டுக்கலாம். அவன் பார்த்துப்பான். இனி அவன்தான் அப்படின்னு சொல்கிற நாள். இனி சன் சோஸ் ஃபாதர். இனி பையன்தான் அப்பாவை வெளிப்படுத்த போகிறார். அப்படி பழமொழி உண்டு. ஆனால் அந்த பழமொழியை வெளிப்படுத்திய தினம். நான் என் பையன்தான் எல்லாம்னு முன்னாலே அப்பாவே நின்றுட்டு இருந்தால் எப்படி தான் பையன் வெளியில் வர முடியும்? அப்போ அவர் ஒதுங்கிக்கிறார். பையனுக்கு வழிவிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறார்? ஒதுங்கிட்டு இனி அவன் என்னை வெளிப்படுத்துவான் அப்படின்னு உலகத்தில் பழமொழி இருக்கிறது. அதை சாக்காராக்கிய நடைமுறை பிராக்டிக்கலுக்கு கொண்டு வந்த தினம் ஜனவரி 18. அதாவது இன்றைய தினம் பாப்தாதா குழந்தைகளை நிமித்தமாக்கி சுயநலம் இல்லாது உலக சேவைக்கு பாப்தாதா बच्चों के निमित्त बन निस्वार्थ विश्व सेवा को देख खुश होते हैं. பாப்தாதா குழந்தைகளை நிமித்தமாக்கி சுயநலமில்லாத உலக சேவையை பார்த்து குஷி அடைகிறார். என் குழந்தை எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்து எவ்வளோ அழகாக சேவா பண்ணுது. அப்படி சுயநலமில்லாமல் சேவா பண்ணுறாங்க. ஏன்னா சேவா பண்ணுறது உலகத்தில் ரொம்ப ஈஸி, எல்லாரும் தான் பண்ணுறாங்க. சுயநலமில்லாத சேவை, அவங்க சேவா செய்யும்போதே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று கிடச்சிரும் அப்படின்ற ஒரு தாகமும் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை. பாபா எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார், நான் இதை செய்யணும். அப்போ சுயநலமில்லாத குழந்தைகள் செய்யும் சேவையை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம நல்லதான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறார். பாப் தாதா கராவன்காரகோ
करनहार बच्चों के हर कदम को देख खुश होते हैं. பாப்தாதா செய்ய வைப்பவர் செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து குஷி அடைகிறார். குழந்தைங்க தத்தி நடக்க ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு தாயா இருந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு தந்தையாக இருந்து பார்த்துருக்கிறீங்களா? அந்த தத்தி நடை பாபா வந்து பார்க்குறாராமா, என் குழந்தைங்க ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும்போது அதை பார்த்து பாபா பார்த்து என்ன பண்ணுறார்? குஷி அடைகிறார். ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா நீங்கள் எதெல்லாம் புதுசாக சேவைக்கான ஒரு பிளான் பண்ணி, புருஷார்த்தத்துக்கான ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, உங்களுடைய ஹர் கதம் கோ, நேற்று இன்னைக்கெல்லாம் இல்லை, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் பார்த்து பாபா என்ன பண்ணுறார்? இப்போ குழந்தைங்களுக்கு குஷியாக இருந்துன்னா நம்மளை பார்த்து ரசிக்கிறாங்க அப்பா அம்மான்னு அது இன்னும் வேகமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும்? குதிச்சு ஓட ஆரம்பிக்கும். காலில் இந்த சலங்கை கட்டுறது, இந்த இப்போ புதுசாலாம் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு பிபி ஒரு விசில்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க அந்த சப்பலில். அது ஒரு ஸ்டெப் வைக்கும்போது அது பிபின்னு சவுண்டு கொடுக்கும். இல்லை வந்து கொலுசு மாட்டினா ஜில் ஜில்னு இருக்கும். அந்த ஒரு சத்தமும் அந்த தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். என் குழந்தை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இவ்வளோ நாள் சப்போர்ட்டில் இருந்துச்சு, இப்போ அது சொந்த காலில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எனக்கு கவலை இல்லை. பாபா சேவையினுடைய ஸ்டெப்பு குழந்தைங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏனெனில் சேவையின் வெற்றிக்கு விசேஷமான ஆதாரமே செய்ய வைப்பவர் பாபா என்னை செய்பவராக ஆக்கி என் மூலம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் என்றுணர்ந்து இருப்பதுதான். சேவையினுடைய வெற்றிக்கு ஆதாரம் என்னது? செய்ய வைப்பவர் பாபா என்னை செய்யும் கருவியாக்கி என் மூலம் பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். குழந்தை செய்தேன்னு பாபா சந்தோஷப்படுறார். பாபா என்னைய வச்சு செஞ்சு முடிச்சிட்டாரே அப்படின்னு என்ன பண்ணுறோம்? சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். இதுதான் வெற்றிக்கான ஆதாரம். நான் ஆத்மா நிமித்தமாக இருக்கிறேன். ஏன் எனில் நிமித்த பாவனை மூலமாக பணிவின் ஸ்திதி தானாக ஏற்பட்டு விடுகிறது. நான் என்ற தேக உணர்வு, நான் மைப்பன் ஜோ தேகபான்மே லாத்தாகே வக சுதகி நிர்மாண பாவசே சமாப்து ஹோ ஜாத்தாக. ஒரு வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஒரு தெரிஞ்சோ தெரியாமலையோ சூட்சமாக நான் என்ன பண்ணிட்டேன், இதை செஞ்சிட்டேன், அந்த தேக உணர்வு வந்துடும். இப்போ இவ்வளோ காலம் அது இருந்துச்சு, தேகபான் தேக உணர்வு, நான் என்ற அந்த உணர்வு வந்துச்சு. இப்போ இல்லை, செய்ய வைக்கிறவர் யாரு? பாபா. அந்த நினைவின் மூலமாக தானாகவே பணிவு பாவனை ஏற்பட்டு அந்த நான் என்ற தேக உணர்வை அழித்து விட்டது. இந்த பிராமண வாழ்க்கையில் எல்லாவற்றை விட பெரும் தடை ரூபமாக ஆகுவது தேக உணர்வின் நான் என்ற உணர்வாகும். மேப்பன் தேகபானுக்கா மேப்பன் பெரிய தடை, எல்லாவற்றை விட பெரிய தடை இந்த பிராமண வாழ்க்கையில் என்னது? தேக உணர்வினால் ஏற்படும் மேப்பன், நான் என்ற அந்த சொல், அந்த வார்த்தை, அந்த உணர்வு, அதுதான் மிகப்பெரிய தடை. செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார், நான் நிமித்தம் செய்பவராகி செய்து கொண்டிருக்கிறேன் எனில் சகஜமாகவே தேக அபிமானம் முக்தி ஆகி விடுகிறது. மேலும் ஜீவன் முக்தியினுடைய கொண்டாட்டத்தின் அனுபவத்தை தருகிறது. சத்தியுகத்தினுடைய பாபா அடிக்கடி சொல்வார், சத்தியுகத்தினுடைய ஜீவன் முக்தியினுடைய சுகத்தை விட சங்கமயுகத்தினுடைய ஜீவன் முக்தி சுகம்தான் பெருசு. இதெல்லாம் பட்டிமன்றம்லாம் வைக்கவே வேண்டாம். பாபா தீர்ப்பு கொடுத்துட்டார், சத்தியுகத்தை விட இங்கே தான் நீ நல்லா இருக்க போற, சந்தோஷமா இருக்க போற. இதுக்கு அப்புறம்தான் சத்தியுகம். யாருக்கு? முக்தி அடைஞ்சவங்களுக்கு. எந்தில் இருந்து முக்தி? தேகபான் தேக உணர்வு நான் என்ற தன்மையிலிருந்து முக்தி அடைந்தவர்களுக்கு. இதுவே ஜீவன் முக்தியினுடைய மஜாவை அனுபவம் செய்ய வைக்கிறது. என்ன சத்தியுகம்? சத்தியுகம் அடிக்கடி அப்பப்போ அந்த வார்த்தை வருதா? என்ன சத்தியுகம்? இப்போ இருக்கிறத விடவா? இப்போ இருக்கிறத விட இந்த பிரம்ம போஜனை விடவா டேஸ்ட்டாக இருந்துட போகுது சத்தியத்தினுடைய வகை வகையான சாப்பாடு? இந்த ஒயிட்டை விடவா நல்லா இருந்துட போகுது அந்த தங்க நகை, அந்த பட்டாடை? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பரிஸ்தா தோற்றத்தை விடவா அந்த தோற்றம் அழகாக இருந்துட போகுது? அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன சத்தியம்? பெரிய சத்தியம்.
இதை ஃபீல் பண்ணலைன்னா சத்தியத்துக்கு வர முடியாது. பாபா சொல்கிறார், என்னத்த போங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பாபா சொல்கிறார், இந்த ஜீவன் முக்தியினுடைய மஜாவை அனுபவம் செய்கிறீர்கள். எதனால்? சகஜமாக தேக அபிமானத்திலேருந்து இப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? முக்தி அடைஞ்சிட்டீங்க. அதனால் ஜீவன் முக்தியினுடைய மஜா உங்களுக்கு அனுபவமாகுகிறது. எதிர்காலத்தில் ஜீவன் முக்தி என்னவோ கிடைக்கத்தான் போகிறது. கரும்பு தின்னுறதுக்கு என்ன உண்டு? கரும்பு திங்கிறதுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? கூலி உண்டு. நீ 5 கொடுத்தா என்ன, 10 கொடுத்தா என்ன, ஆனால் எது தான் டேஸ்ட்டு? நீ கொடுக்குற 5 10 இல்லை, இந்த கரும்பு தான் டேஸ்ட்டு. பாபா சொல்றார், நான் கொடுத்துருவேன், நீங்களும் வாங்கிடுவீங்க சத்தியுகத்தை, ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இந்த சங்கமிகம் தான் டேஸ்ட்டு. பாபா சொல்றார், சத்தியுகம் என்னவோ பிராப்தியாகத்தான் போகிறது. ஒருவேளை வராதோ அப்படின்லாம் பயந்துடாதீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. சத்தியுகம், ஜீவன் முக்தி, எதிர்கால ஜீவன் முக்தி கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் அப் சங்கம் யுக பர் ஜீவன் முக்தி கா அலௌகிக ஆனந்த் और ही अलौकिक है. இப்போ சங்கம் யுகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஜீவன் முக்தியினுடைய அலௌகிக ஆனந்தம் முற்றிலுமாக தனித்துவம் வாய்ந்தது. இது மாதிரி கிடையாது. ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. ஏணிலாம் கிடையாது. மலையே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, சங்கமிகத்தினுடைய ஜீவன் முக்திக்கு ஈடு சத்தியுகத்தினுடைய ஜீவன் முக்தி கிடையாது. எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள்? எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள்? பிரம்மா பாபா பார்த்தோமா? பார்த்தோம். பிரம்மா பாபாவைத்தான் பார்த்தோம் தாதிகள் மூலமா. தாதிகள்லாம் யாரு? பிரம்மா பாபா தான். அவங்களுடைய ரிசம்பிளன்ஸ் அப்படியே பிரதிபலிச்சாங்க. அவங்களெல்லாம் பார்த்துருக்குறோம்ல. பிரகாஷ்மணி தாதி அப்படியே முடிய வச்சுட்டு சேரில் உட்காந்துருப்பாங்க ஜாலியாக. இவங்க யாருன்னு கேட்டால் உலக தலைமையகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. ஒரு இன்சார்ஜ் மாதிரி என்னைக்காவது பிரகாஷ்மணி தாதியை பார்த்துருக்குறோமா நாம்? எவ்வளோ ரிலாக்ஸ், எவ்வளோ குஷி, எவ்வளோ கொண்டாட்டம், எவ்வளோ பாவனை, எவ்வளோ அன்பு, எவ்வளோ பணிவு. நான் தாதி மாதிரி ஒரு பணிவெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியாது. அவங்க எவ்வளோ நம்ம பார்த்துருக்குறோம், அணுவும் ரசிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஆதிதேவ் மூலமாக நாம் பிரம்மா பாபாவை என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆதிதேவ் புஸ்தகம் மூலமாக, ஒவ்வொரு தாதிகளுடைய அனுபவம் மூலமாக நம்ம எல்லாருக்குமே யார் பரிச்சயம்தான்? பிரம்மா பாபா. பாபா சொல்கிறார், பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் பிரம்மா பாபாவை பார்த்தீங்க. என்ன பார்த்தீங்க பிரம்மா பாபாட்ட? கரம் கர்த்தே கரம் கே பந்தன் சே ஞாரே. கர்மானா வேலை செய்தாலும் வேலையினுடைய பந்தனத்திலிருந்து டோட்டல் விடுபட்ட நிலை, டிட்டாச்டு. இவ்வளோ பெரிய சேவை, ஆனால் அவருடைய முகம், அவருடைய செயல்பாடு, அந்த புன்னகை, அந்த ஆனந்தம், அந்த குஷி பார்த்துருக்குறோம்ல. ஃபோட்டோ, கருப்புள்ள ஃபோட்டோ கூட இருக்குது. பாபா சேவா பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுக்கிற ஃபோட்டோலாம் இருக்குது. ஃபோட்டோவுக்காக கொடுக்குற போஸ்லாம் கிடையாது. சச்சி பாபா சொல்கிறார், நீங்கள் பார்த்துருக்குறீங்க எப்படி பாபா கர்மா செய்து கொண்டிருந்தாலும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டிருந்தார். வாழ்வில் இருந்த பொழுதும் கூட தாமரை மலருக்கு சமமாக ஞாரா மற்றும் பியாரா, ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பிரியமாகவும், அதே நேரத்தில் அவ்வளோ டிட்டாச்சு. பாபா கைக்குட்டையை வச்சுட்டு விதாயி கொடுப்பாராமா. அதில் அவ்வளோ அன்பு இருக்குமாமா. பாபா கண்ணில் கண்ணீர் நிற்குமாமா. ஆனால் ஒரு சொட்டு கூட என்ன பண்ணிடாதாமா, வந்துடாதாமா. இப்பவும் நம்ம பார்ப்போம், அவ்வளோ உருகி பாபா வாணி சொல்லிட்டு, அப்புறம் ஆப்பு திருஷ்டிக்கு தேத்தே ரகோ அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு அழுக வரும். ஆனால் பாபா கம்பீரமாக உட்காந்து ஒரு செகண்டில் போய்டும். ஒரு செகண்டில் தாதி வந்துடுவாங்க. ரொம்பலாம் கிடையாது, கண்ணை மூடி கண்ணை திறந்துருவாங்க, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. அப்போது அவ்வளோ அன்பு, ஆனால் அவ்வளோ டிட்டாச்சு, அவ்வளோ விடப்பட்ட தன்மை. பாபா சொல்ல அதை நம்ம பார்த்துருக்குறோம், பிரம்மா பாபாட்ட பார்த்துருக்குறோம். தாமரை மலருக்கு சமமாக வாழ்வில் இருந்து கொண்டே அவ்வளவு ஞாரா, அவ்வளவு பியாரா, இத்தனை பெரிய பரிவாரத்தின் பொறுப்பு, வாழ்வின் பொறுப்பு, யோகி ஆக்கக்கூடிய பொறுப்பு, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆக்கக்கூடிய பொறுப்புகள் இருந்த பொழுதும் கூட கவலையற்ற மகாராஜா.
சும்மா சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு பொறுப்பும் இல்லை, ஒரு கவலையும் இல்லைன்னா அதுக்கு பேரெல்லாம் கவலை இல்லைன்னு கிடையாது. உங்களுக்கு இருக்குது நிறைய. பாபா சொல்கிறார், பரிவாரத்தின் பொறுப்பு, வாழ்க்கையின் பொறுப்பு. வாழ்க்கைன்னா 300 குழந்தைங்க, 300லாம் இல்லை, அவர் இருக்கும்போது 1000க்கு மேலே வந்துட்டாங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, வாழ்க்கையின் பொறுப்பு, யோகி ஆக்கக்கூடிய பொறுப்பு ஃபரிஸ்தாவிலிருந்து தேவை. ஒரு குழந்தைய கரை ஏற்றுறதுக்கே நம்ம ஆட்கள்லாம் புலம்பி தள்ளுவாங்க, இதை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னே தெரியல, நம்ம காலத்தில் எப்படியோ வாழ்ந்து சேர்ந்துட்டோம், இதுங்க பண்ணுற கூத்துக்கு இதுங்க என்ன ஆக போகுது. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, 2 குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. பாபா இத்தனை குழந்தைய தேவதையாக்கணும். நீங்கள் சும்மா படிக்க வச்சு மிஞ்சின்னு போனால் இன்ஜினியர் ஆக்க போகிறீங்க, டாக்டர் ஆக்க போகிறீங்க, அவ்வளோதானே, அதெல்லாம் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாபா என்ன ஆக்க வேண்டியிருக்குது, தேவதையாக்க வேண்டியிருக்குது. இந்த குழந்தைங்களே இப்போ எப்படி இருக்கிறோம், பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதையாக்கக்கூடிய பொறுப்பு இருந்த பொழுதும் கவலையற்ற மகாராஜா யாரு, பிரம்மா பாபா. அவருக்கு பொறுப்பு இருக்குது, ஆனாலும் கவலையற்ற மகாராஜா. இதற்குத்தான் ஜீவன் முக்தி ஸ்திதி என்று கூறப்படுகிறது. ஆகவே பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவினுடைய ஆசனமாக தாமரை மலர் காண்பிக்கப்பட்டிருக்கிறது, தாமரை மலர் ஆசனதாரியாக காண்பிக்கப்படுகிறார். ஆகவே நீங்கள் அனைத்து குழந்தைகளும் கூட சங்கமிகத்தில் தான் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்யத்தான் வேண்டும். கர்ணாகே சொல்லலை, கர்ணாஹி ஹே அப்படின்றார். நான் நல்லா இருக்க போகிறது எங்கே சங்கமிகம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கிடையாது, 8 மணிக்கும் கிடையாது, இந்த செகண்டு, இந்த ஒரே ஒரு செகண்டுக்கு பேர் தான் என்னது, சங்கமயுகம். செகண்டுக்கு செகண்டு சங்கமயுகம். பாபா சொல்றார், சங்கமிகத்தில் தான் ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்யத்தான் வேண்டும். 2 தான் போட்டார். சங்கமிக பருகி ஜீவன் முக்திக்கு அனுபவ் கர்ணாகி ஹே. பாப்தாதாவிடமிருந்து முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி இந்த நேரம்தான் பிராப்தி ஆகுகிறது. இதான் டோக்கன். இங்கே முக்தி ஜீவன் முக்திக்கான டோக்கன் வாங்கலைன்னா சத்தியுகத்தில் பரந்தாமத்தில் எல்லாம் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்க முடியாது. சங்கமிகத்தில் தான் முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி பிராப்தி ஆகுகிறது. இந்த நேரத்தில் தான் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி தாத்தா ஆக வேண்டும். நீங்கள் ஆகிட்டீங்கன்னா ஆக்கிடுவீங்க. பாபா அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறார். நான் ஆகிட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்றார். நீங்கள் ஆகிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களால் என்ன பண்ண முடியும், பிறரை உங்களைப் போல ஆக்கி விட முடியும். நீங்கள் ஆகிட்டேங்கிறதுக்கு ப்ரூஃபே அதுதான். நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க வரும். எனக்கு சொல்லிக் கொடுக்க வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணலைன்னு அர்த்தம். இன்னும் பாபா சார் ஆக்க முடியும். இந்த நேரத்தில் தான் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆக வேண்டும். பனேகே அவர் பன்னாகே. ஆகியிருக்கிறீங்களா இல்லை ஆகணுமா? முக்தி ஜீவன் முக்தி பாப்சமா ஞாரா பியாரா. ஆகிட்டீங்களா ஆகணுமா? முக்தி போல்டு லெட்டரில் பிரிண்ட் ஆகிருக்குது அப்படின்னா அட்டென்ஷன் ப்ளீஸ். முக்தி ஜீவன் முக்தியினுடைய மாஸ்டர் வள்ளல் ஆகுவதற்கான விதி, நொடியில் தேக உணர்விலிருந்து முக்தி அடைந்து விடுங்கள். मुक्ति जीवन मुक्ति के मास्टर दाता बनने की विधि है. सेकंड में देहबान मुक्त बन जाए. இதுக்கு பேர் தான் என்னது? ஒரு வெட்டு எத்தனை? 1 துண்டு 2 பலின்னா பலி. அப்படியே இழுத்து முக்தி ஜீவன் முக்திலாம் ஆகக்கூடாது. இழுத்தாலே அது நல்லதுக்கு இல்லை. டக்குன்னு போயிடணும். போகிறது பெரிய விஷயம் இல்லை, இங்கே விடுபடணும். பாபா சொல்றார், நொடியில் தேக உணர்விலிருந்து முக்தி அடைவது தான் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆகுவதற்கான விதி அப்படின்றார். நீங்கள் செகண்டில் முக்தி ஆகிடணும். முக்தி ஆகிறது சொல்லலை, இப்போ ஜீவன் முக்தி ஆகிறது சொல்லலை, முக்தி ஜீவன் முக்தியினுடைய வள்ளல் ஆகிறது இல்லையா? பாஸ் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது, டீச்சர் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது, பிறருக்கு வழங்குவதுன்னு ஒன்று இருக்குது இல்லை. நீங்கள் முக்தி அடையலாம், மெதுவாக கூட அடையலாம். நீங்கள் ஜீவன் முக்தியும் அடையலாம், மெதுவாக கூட அடையலாம். ஆனால் வள்ளல் ஆகணும்னா அது இந்த கணமே என்ன பண்ணி ஆகணும்? ஆகி தீரணும் அப்படின்றார் பாபா. இந்த பயிற்சியினுடைய தேவை இப்பொழுது உள்ளது. நொடியில் ஆயிடணும்.
மனதின் மீது அப்படிப்பட்ட கண்ட்ரோல் பவர் இருக்கட்டும். எப்படி இந்த ஸ்தூல கர்மேந்திரியங்கள் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, அதை நீங்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்திற்கு செலுத்த முடியும் இல்லையா? இல்லை நேரமாகுதா? இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க கையை தூக்கணும்னு, அதுக்கு டைம் ஆகுமா என்ன? ஒரு நொடியில் கையை தூக்கிடுறீங்க இல்லையா? இப்போ பாப்தாதா கூறுகிறார் கையை தூக்குங்க அப்படின்னா கையை தூக்கிடுங்க தானே. கரோ நகி கர் சக்தே ஹோ, செய்ங்க இல்லை செய்ய முடியும். அதே போலதான் மனதின் மீதும் அவ்வளவு கண்ட்ரோல் இருக்க வேண்டும். எங்கு ஒருமுகப்படுத்த விரும்புகிறீர்களோ அங்கு ஏகாக்கிரம் ஒருமுகம் ஆகிவிட வேண்டும். மண் சாகே ஹாத்து பாவுசே சூக்ஷ்மகே. இந்த கை காலு ஸ்தூலமாக இருக்குது, தூக்குறோம் நடக்கிறோம், ரைட்டு. ஆனால் மனசு அப்படி இல்லையே, சூட்சமமாலாம் இருக்குது. மனசு அது சூட்சமமாகவே இருக்கட்டும், கை மாதிரி கால் மாதிரி இல்லை தான். ஆனாலும் 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 தோ ஆப்புக்காகனா மனசு யாரோட மனசு? உங்களோட மனசு தானே, உங்கள் மனசு தானே. கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்குது மனசு, ஆனால் உங்கள் மனசு தானே. நம்ம மனசா வேற யார் மனசா? நம்மள்கிட்ட என் மனசு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அது யார் மனசு? பாபா சொல்ற மனம் உங்களுடையது தானே. எனது மனம் என கூறுகிறீர்கள், உனது மனம் அப்படின்னு சொல்லலை இல்லையா? ஆக தோ ஜெய்சே ஸ்தூல், எப்படி ஸ்தூல கர்மேந்திரியங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதோ அதே போலவே மனம் புத்தி சமஸ்காரம் கண்ட்ரோலில் இருக்கட்டும். அப்பொழுதுதான் நம்பர் 1 வெற்றியாளர் என்று கூறப்படுவீர்கள். அறிவியல் விஞ்ஞானிகளோ ராக்கெட் மூலமாக மற்றும் தனது சாதனங்கள் மூலமாக பாபா சொல்றார் इसी लोक तक पहुँचते हैं, ज़्यादा में ज़्यादा ग्रह तक पहुँचते हैं. அவங்க இந்த பூமியில் மட்டும் இல்லை, இந்த பூமியையும் தாண்டி வேற வேற கிரகத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிராமண ஆத்மாக்களாகி அவங்க சாதனத்தை வச்சு மிஞ்சி போனால் இந்த பூமியை ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை அதிகபட்சமாக போனால் சந்திரனுக்கு கால் வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். செவ்வாயை பற்றி கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க, இவ்வளவுதான் அவங்களோட அறிவியல் சாதனம் எல்லாம். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகி நீங்கள் 3 உலகத்திற்கும் சென்று விட முடியும். நொடிப்பொழுதில் சூட்சுமலோகம், நிராகாரலோகம், ஸ்தூலத்தில் மதுபன் வரைக்கும் வந்து சேர முடியும் அல்லவா? நமக்கு ஸ்தூல உலகம்னா நமக்கு ஒரே ஒரு உலகம் தான், அதுக்கு பேர் மதுபன். பாபா சொல்ற நொடியில் சூட்சும் உலகம், நிராகார உலகம் மற்றும் ஸ்தூலத்தில் மதுபன் வரைக்கும் வந்து சேர முடியும் இல்லையா? மனதை ஆர்டர் பண்ணுங்க, மதுபன் போ அப்படின்னு. நொடியில் சேர்ந்து விட முடியும் அல்லவா? உடலால் இல்லை, மனசால ஆர்டர் பண்ணுங்க, சூட்சுமதனம் போ அப்படின்னு, நிராகார வதனம் செல்ல வேண்டும் என்று. அப்போ 3 உலகங்களுக்கும் நீங்க விரும்பிய நேரத்தில் மனதை கொண்டு போய் சேர்க்க முடிகிறதா? கேள்விக்குறி. ஹை பிராக்டிஸ். அடுத்த கேள்வி, பயிற்சி இருக்கிறதா? இப்பொழுது இந்த பயிற்சியினுடைய தேவை அதிகம் உள்ளது. இது இப்போ ரொம்ப அதிக டிமாண்ட் இப்போ தேவை. இப்போ இந்த பயிற்சிக்கு தேவை அதிகம் உள்ளது. பாப்தாதா பார்த்தார், அபியாசம் செய்யத்தான் செய்கிறீர்கள், ஆனால் எப்பொழுது விரும்புகிறீர்கள், எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்கள், அப்பொழுது அவ்வளவு நேரம் ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும், ஆடாது இருக்க வேண்டும், அலைச்சலில் இருக்கக்கூடாது. இதற்கு தன் மீது மேலும் அட்டென்ஷன் தேவை. போகிறோம் வாரம் எல்லாம் கரெக்டு, ஆனால் ஆடாமல் அசையாமல் நினச்ச நேரம் வரைக்கும், 1/2 ஹவர்னா 1/2 ஹவர், 1 ஹவர்னா 1 ஹவர். பாபா சொல்ற ஒரு கணத்தில் போய் சேர்ந்துடணும். எவ்வளோ நேரம் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் அசையாத ஸ்திதியில் இருக்கணும். இதில் இன்னும் கவனம் வேண்டும். புகழ் இருக்கிறது. என்ன புகழ் இருக்கிறது? மனதை வென்றவரே உலகை வென்றவர். கபி கபி மன் தோக்காபி தேதாகே. மனதை வென்றவர் தான் உலகை வென்றவர். ஆனால் ரிசல்ட் சொல்றார், இப்பொழுது மனம் ஆங்காங்கு ஏமாற்றத்தை தந்து விடுகிறது. எப்பமாவது மனசு நம்மளை என்ன பண்ணிடுது? ஏமாத்திடுது. ஆக பாப்தாதா இன்றைக்கு சக்திசாலி ஆகும் தினத்தில் இந்த ஒரு சக்திசாலி விசேஷமான அட்டென்ஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஹே ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, என்ன சொல்றார் பாபா? ஹே ஹே அப்படின்னா உசுப்பி விடுறது. ஹே சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்பொழுது இந்த விசேஷ அபியாசத்தை
நடமாடிக்கொண்டே செக் பண்ணுங்க, செய்யுங்க. ஏனெனில் நேரத்தின் அனுசாரம் இப்பொழுது நிறைய திடீர் விளையாட்டுக்களை பார்ப்பீர்கள். நேரத்தின் அனுசாரம் இப்பொழுது என்ன பார்க்க போகிறோமாமா? அச்சானக்கு கேல் பகுத்து தேக்கேங்கே, நினைக்கவே இல்லை இப்படி கூட நடக்குமா அப்படின்னு பார்ப்பீங்க. அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்ல, அது ஹாங்காங்கா ஏதோ ஒரு ஊரில் அந்த சிஸ்டர் வாணி படிச்சுட்ருக்குறாங்க, பில்டிங் ஆடுது. அவங்க என்ன நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்களா, பில்டிங் ஆடும் பூகம்பம் வரும், எவ்வளோ ஸ்ட்ராங். பாபா எக்ஸாம்பிள் இல்லை, கண்ணுக்கு முன்னால் கூட எவ்வளோ பேர் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் திடீர் விளையாட்டுக்களை பார்ப்பீர்கள். இதற்கு ஏகாக்கிரதா சக்தி அவசியம். ஏகாக்கிரதா சக்தி மூலம் திடத்தாவினுடைய சக்தியும் சகஜமாகி விடுகிறது. திடத்தா வெற்றியை தானே கொண்டு வந்து விடுகிறது. ஏகாக்கிரதா மூலமாக திடத்தா சக்தி வந்துடுது. திடத்தா சகஜமாகவே வெற்றியை கொண்டு வந்து விடுகிறது, தானே கொண்டு வந்துடுது. வெற்றியெல்லாம் நீங்கள் தேடிட்டுலாம் போக வேண்டாம். உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுதா? வெற்றி உங்களுக்கு தான். பாபா சொல்ற, அது உங்களை தேடி வரும் அப்படின்றார் பாபா. அது தானே கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே விசேஷமாக சக்தி தினத்தில், அதாவது ஜனவரி 18 நினைவு தினம் மற்றும் சக்தி தினத்தில் இந்த சக்திசாலிக்கான பயிற்சியின் மீது விசேஷ கவனம் வையுங்கள், அட்டென்ஷன் வையுங்க. ஆகவே பக்தி மார்க்கத்தில் கூட சொல்கிறாங்க, மனதில் தோல்வி அடைந்தவர், மனதை வென்றவர் வெற்றி அடைந்தவர். தோல்வியெல்லாம் தோல்வி ஆகாது. மனசால தோல்வி அடைஞ்சிட்டாதான் இனிமேல் என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னா அவங்க இன்னும் என்ன பண்ணலை, தோல்வி மனசில் தோல்வி அடைஞ்சவங்க, மனசில் ஜெயிச்சவங்க அப்படின்னு உலகத்தில் கூட சொல்லப்படுது. மனுக்கே ஹாரே ஹார், மனுக்கே ஜீத்தே ஜீத். மனசில் தோல்வி அடைஞ்சவங்க தான் தோல்வி அடைஞ்சவங்க, மனசில் வெற்றி அடைஞ்சவங்க தான் வெற்றி அடைஞ்சவங்க. ஆக எப்பொழுது நீங்கள் என் மனது என கூறுகிறீர்களோ அப்பொழுது என் உடையதற்கு நான் எஜமானன். சக்திகளினுடைய லகாம், அந்த லகான் இட்டு வெற்றியை பிராப்தி செய்யுங்கள். குதிரையை லகான் போட்டு கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஏன் குதிரை ஆனால் அது எங்கேனாலும் மேயும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, ஏன் குதிரை கிடையாது. ஏன் குதிரை அது இஷ்டத்துக்கு எங்கேனாலும் போகும். இந்த முல்லா கதையெல்லாம் சொல்லுவாங்க. முல்லா குதிரையில் வேகமாக போயிட்டுருக்கு, குதிரையோ கழுதையோ போயிட்டுருக்கிறார். முல்லா எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு முல்லா பதில் சொல்கிறார், எனக்கு என்ன தெரியும், கழுதைட்ட கேளு அப்படின்னாராமா. அப்படின்னா இவர் இஷ்டத்துக்கு கழுதை என்ன பண்ணலை, போகலை. அப்புறம் திருப்பி வந்த பிறகு கேட்டாராமா, நீ என்ன கழுதை இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன்னு இப்போ ஓ வேலையை எப்போ முடிக்கிறது, அது எங்கே போதோ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் இது இங்கே வடக்க போச்சுன்னா வடக்கில் உள்ள வேலையை முடிச்சுட்டு வருவேன், தெற்க போச்சுன்னா தெற்கில் உள்ள வேலையை முடிச்சுட்டு போவேன். ஆக மொத்தத்தில் கழுதை இஷ்டத்துக்கு தான் நானே தவிர ஏன் இஷ்டத்துக்கு கழுதை இல்லை அப்படின்னு கதை சொல்லுவாங்க. பாபா சொல்கிறார், கழுதை மேய்க்கிற மாதிரி இருந்துறேன். பாபா சொல்ற, நம்ம கவனம் கொடுக்கணும். என் மனசு அப்படின்னா நான் லகாம் பிடிச்சி வச்சுருக்கணும். அதை லெஃப்டில் போனால் லெஃப்டில் போ, ரைட்டில் போனால் ரைட்டில் போ. ஸ்டாப்னா என்ன பண்ணிடணும், ஸ்டாப், நில்லு. பரந்தாமம்னா பரந்தாமம், சூட்சுமோதனம்னா சூட்சுமோதனம். ஸ்டாப், கோ அப்படின்னா கோ. துப்பாக்கி சுட்ட பிறகு திருப்பி பார்த்துட்டு கூடாது. அவனை சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போதே வண்டி என்னவாயிடணும், ஸ்டார்ட் ஆகிடும். பாபா சொல்றார், உங்கள் மனசு தானே, உங்கள் வீட்டு நாய் தானே, உங்கள் வீட்டு அப்படின்னு சண்டைக்கு வராங்களே பக்கத்துல, உங்கள் வீட்டு தனி தானே எங்கள் வீட்டுக்கு வந்து நிற்குது. பாபா சொல்கிறார், உங்கள் மனசு தானே, அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லையா. லகாம், நீங்கள் அந்த லகானை இழுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த புதிய வருடத்தில் இந்த ஹோம்ஒர்க்கில் விசேஷ அட்டென்ஷன். இதற்குத்தான் சொல்லப்படுகிறது யோகி என்று. ஆனால் இப்பொழுது பிரயோகி ஆகுங்கள். மற்றபடி இன்றைய தினத்தின் ஸ்நேகத்தினுடைய ஆன்மீக உரையாடல், ஸ்நேகத்தினுடைய புகார்கள், மேலும் சமான் பன்னேக்கா உம்மங் உற்சாக, சமம் ஆக வேண்டும் என்ற ஊக்க உற்சாகம், 3 விதமான உரையாடல்கள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தன. பாபாட்ட 3 விதத்தில் பேசுகிறோமாமா. இன்றைக்கி ஸ்பெஷலாக சில பேர் பாபாட்ட அன்பு பொங்கி பொங்கி அன்பில் உருகி உருகி பேசியிருக்கிறாங்க. பாபா உன்னைய போல யார், எனக்கு உன்னைய விட்டா யார், அன்பில் உருகி உருகி ஒரு குரூப் பேசியிருக்கிறோம். இன்னொரு குரூப் அன்பில் புகார் அளித்து பேசியிருக்கிறோம்.
என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே பாபா, இப்போ நான் என்ன செய்கிறது? நீ மட்டும் இருந்திருந்தா நான் என்னைக்கோ நம்பர் 1 ஆகியிருப்பேனே, கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னியே, ஏன் போனேன்? இப்படி முதல்ல அன்பில் உருகி உரையாடல், பிறகு அன்பில் புகாரளித்து உரையாடல், பிறகு சமம் ஆகுவதற்கான ஊக்க உற்சாகத்தின் உரையாடல். சில பேர் பாபாட்ட எப்படி பேசியிருக்காங்க, நீ மட்டும் தானா, உன்னைய மாதிரி நானும் என்ன பண்ணுவேன், ஆகி காண்பிப்பேன். சவால் பாபாட்ட ஊக்க உற்சாகத்தோடான ஒரு சவால். நீ ஆயிட்ட, அப்புறம் நான் ஆக முடியாதா? உன்னால் முடியும்னா என்னால் முடியாதா? 93 வயசு தாத்தா ஆயிருக்கிறார், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கிறார், நம்மால் ஆக முடியாதா? ஆக முடியாதா? பாபா சொல்கிறார், ரெண்டுமே பெரிய விஷயம். கோடீஸ்வரன் 93 வயசு, அவரால் ஆக முடிஞ்சிருக்குது, அவ்வளோ குழந்தைங்களுடைய பொறுப்பு, அவர் ஆயிட்டார், நான் ஆக முடியாதா? ஊக்க உற்சாகத்தினுடைய உரையாடல். இப்படி 3 விதமான உரையாடல் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தன. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அன்பு நிறைந்த நினைவுகள், அன்பு நிறைந்த அன்பு, ஸ்நேகபரா பியார், ஸ்நேகபரா யாதே. முதல்ல பாபாட்ட அன்பு நிறைந்த நினைவுகள், அப்புறம் ஸ்நேகம் நிறைந்த அன்பு பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தன. லெட்டரும் கூட வந்து சேர்ந்தது. ஆக ஆன்மீக உரையாடலும் வந்து சேர்ந்தது. சந்தேஷ், நீங்கள் கொடுத்து அனுப்பிய செய்தியும் வந்து சேர்ந்தது. பாப்தாதா குழந்தைகளினுடைய ஸ்நேகத்தை ஸ்வீகாரம் செய்தார், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். யார், ஒரு கோயிலில் ரொம்ப விதிப்படி நியமப்படி, அவர் பேர் ஏதோ ஒரு உண்டு, பூஜை பண்ணாலும் அதை ஏற்றுப்பார். பக்தியில் காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? கண்ணப்பர் சிவனுக்கு எப்படி பூஜை பண்ணாராமா கேள்விப்பட்டிருப்போம். அவர் பூஜையும் என்ன பண்ணிக்கிட்டார், ஏற்றுக்கிட்டார். பாபா நீங்கள் எப்படினாலும் பாபாட்ட பேசுங்க, ஆனால் பாபாட்ட பேசுங்க. நீங்கள் என்னை திட்டிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் கட்டாயம் பேசுறதுக்கு என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இல்லை அன்பில் உருகிட்டும் பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு மறந்துடாதீங்க. இல்லை ஊக்க உற்சாகத்தோட நான் உனக்கு சமம் ஆகி காண்பிப்பேன்னு பேசலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். பாபாட்ட பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? பாபா சொல்கிறாங்க, 3 விதத்திலையும் உள்ள அன்பை பாபா ஸ்வீகாரம் செய்தார். நீங்கள் எப்படி பேசினாலும் அதில் அன்பு, அதில் என்ன இருக்குது, அன்பு இருக்குது. குழந்தைங்க சில நேரம் அம்மா அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்குறாங்கன்னா உப்பு கூடி இருக்கும், புளி கூடி இருக்கும், காரம் கூடி இருக்கும், கண்ணீர் மல்க மல்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அதில் உப்பு இருக்குது, புளி இருக்குது, காரம் இருக்குல்ல. என் பிள்ளை சமைச்சிருக்குதுல்ல, அதில் அந்த அன்பை என்ன பண்ணிக்கிறோம், நாம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். பாபா கூட சொல்கிறாரு, நீங்கள் எப்படியோ பேசுங்க, அந்த பேச்சில் உங்களுடைய அன்பை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்வீகாரம் பண்ணுறேன். இந்த குழந்தைங்க உலகத்தை விட்டுட்டு ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்குல்ல, டிவியை விட்டுட்டு செல்லை விட்டுட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்குல்ல, அந்த அன்பை பாபா என்ன பண்ணிக்கிறார், ஸ்வீகாரம் பண்ணுறார். தில் சே ரிட்டன் மே. அப்போ அவர் எடுத்துக்கிட்டார்னா அவர் சும்மா இருப்பாரா? அப்புறம் இதயத்தினால் பதிலுக்கு அன்பு நினைவுகளும் கொடுக்கின்றார். திலுக்கி துவாயே பி தீகே, இதயத்தின் ஆசீர்வாதங்களும் கொடுக்கின்றார். யாருக்கு யாருக்கு? ஏக் ஏக்கா நாம் தோ நெய் லே சக்திகனா. ஒவ்வொருத்தர் பேராக நான் சொல்லலாம், ஆனால் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் பத்தாது இல்லை. பாபா சொல்கிறார், ஏக் ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி நான் சொன்னதாக எடுத்துக்கோங்க. பாபாவுடைய அன்புக்கு ரிட்டனாக, நாம் கொடுத்த அன்புக்கு ரிட்டனாக அவர் யாது பியார் கொடுக்குறார், ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார். ஏன்னா எண்ணிக்கை நிறைய பேர் இருக்கிறோம், அதனால் பெயரை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் கோனே கோனே, गाँव गाँव, शहर शहर, सब तरफ के बच्चों को, மூலை முடுக்களெல்லாம், கிராமத்தில் எல்லாம், எல்லா நகரங்களெல்லாம், எல்லா புறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய, பந்தனத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளினுடைய, பாபா சொல்றார், எல்லா விதத்திலும் மிக சாதாரணமாக பாபா இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளினுடைய அன்பு நினைவுகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தது. இப்பொழுது பாப்தாதா இதைத்தான் கூறுகிறார். திரும்பவும் போல்டு லெட்டர். என்ன போல்டு லெட்டர்? ஸ்நேகிக்க ரிட்டன் மே, அன்புக்கு ரிட்டனாக, அப் இப்பொழுது, அப்பனே ஆப்புக்கோ டேன் கரோ, தன்னை தானே திருத்தி அமைத்து கொள்ளுங்கள். பாபாட்ட நிறைய அன்பு அடைஞ்சாச்சு, இந்த அன்புக்கு நான் என்ன செய்ய பதிலுக்கு கைமாறாக தன்னை தானே டேன் பண்ணுங்க, பரிவர்த்தன் கரோ, மாற்றம் செய்யுங்கள். அப் ஸ்டேஜ் பர் அப்பனா சம்பன்ன ஸ்வரூப பிரத்யக்ஷ கரோ, இப்போ மேடையில் தனது சம்பன்ன ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷப்படுத்துங்கள். பாபா ரூமில் சம்பன்னமாக தான் இருக்கிறோம். பாபா ரூமில் யோகா பண்ணும்போது நம்ம எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறோம். நீ அன்பு கடல், நான் அன்பு கடல், நீ அமைதி கடல், நானும் அமைதி கடல். எங்கே?
எங்கே? பாபா ரூம்ல. இப்போ எங்கே வெளிப்படுத்தணும்? அதை ஸ்டேஜில் வெளிப்படுத்துங்கன்றார். ஸ்டேஜ்னா என்னது? உலகங்கிற நாடக மேடை, கர்மா, பொறுப்பு, சேவா. இதுக்கு மத்தியில் இப்பொழுது அன்புக்கு ரிட்டர்னாக நம்ம என்ன செய்யணும்? டேன் ஆகணும், மாறணும், திரும்பணும், நம்முடைய டைரக்ஷனை மாற்றணும், நமக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும். ஸ்டேஜில் தனது சம்பன்ன சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய சம்பன்னத்தால் துக்கம் மற்றும் அசாந்தி சமாப்தி ஆக வேண்டும். நீங்கள் சம்பன்னமானாதான் உலகத்தில் துக்கம் அசாந்தி சமாப்தி ஆகும். இப்பொழுது தனது சகோதர சகோதரிகளை துக்கத்தோடு பார்க்க விடாதீர்கள். இப்போ தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அதிகம் துக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு பாபா சொல்றார், அதிகம் துக்கத்தில் வசமாகி இருக்கிறதே சொல்லுவாங்க இல்லையா, பார்க்க சகிக்கலை, என்னால் பார்க்க கூட முடியல, அப்படி ஒரு தோற்றத்தில் இருக்க அவங்கள விடாதீங்க அப்படின்றார். இந்த துக்கம் அசாந்தியிலிருந்து அவர்களுக்கு முக்தி வழங்குங்கள். பாவம் அவர்கள் மிகவும் பயத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்வேன், என்ன ஆகும், இந்த இருளில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது ஆத்மாக்களுக்கு வெளிச்சத்திற்கான பாதை காண்பியுங்கள். உற்சாகம் வருகிறதா? கேள்வி. கருணை வருகிறதா? கேள்வி. யாரை பார்த்து? சகோதர சகோதரிகளை பார்த்து. அவங்களுக்கு நான் சேவா பண்ணணும் அப்படின்னு உற்சாகம் வருதா? ஐயோ என் சகோதரன் ஆச்சு, என் சகோதரி ஆச்சு, அந்த கருணை வருதா? இப்பொழுது பேகத்துக்கோ தேக்கோ, எல்லைக்கு அப்பால் பாருங்கள். சும்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பக்கத்துட்டுக்காரன் எடுத்துட்டுக்காரன் எங்கள் ஊருக்காரங்க எங்கள் சோன்காரங்க இல்லை. இப்போ பேகத்துக்கோ தேக்கோ, பேகத்துமே திருஷ்டி தாலோ. உங்களுடைய பார்வையை எல்லை கடந்து பரப்புங்கள். நல்லது. ஹோம்ஒர்க் நினைவு இருக்கும் அல்லவா? ஹோம்ஒர்க்கா சொன்னாரா பாபா? சொன்னார். பாபா சொல்ல நினைவு இருக்கும் அல்லவா? பூல்நகி ஜானா, மறந்து விட வேண்டாம். நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தால் ப்ரைஸ் கொடுக்குறேன். जो एक मास में मन को बिल्कुल कंट्रोल पावर से पूरा मास जगान चाहूँ. யார் ஒரு மாதத்தில் மனதை முற்றிலும் கண்ட்ரோலிங் பவருக்கு கொண்டு வந்து முழு மாதமும் எங்கு விரும்புகிறோமோ எப்பொழுது விரும்புகிறோமோ அங்கு ஒருமுகப்படுத்த முடியும். இந்த சார்ட்டுக்கான ரிசல்ட்டுக்கு பாபா பரிசு கொடுப்பார். சரிதானே? என்ன பரிசு எடுக்க போறீங்க? யார் பரிசு எடுக்க போறீங்க பாபாட்ட இருந்து? பாண்டவர்கள் முதல்லையா? பாண்டவர்கள்னாலே முந்தி கொண்டவர்கள் தானே. வாழ்த்துக்கள் பாண்டவர்களுக்கு. அப்புறம் சக்திகள் A1. அவரே சொல்றார் பாபா, சக்திகள் A1, பாண்டவர்கள் நம்பர் 1, சக்திகள் A1. இதுதான் பாபா. பாபா யாரையுமே என்ன பண்றதில்லை, விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறோம், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பாபா முன்னால் போய் நிற்கிறாங்க. பாபா நான் நல்ல புருஷார்த்தம் பண்ணுறேன்னா எங்கள் வீட்டுக்காரர் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாரா கேட்குறாங்க. மாதாஜிக்கு போல்டாக கேட்குறாங்க, சொல்லுங்க நீங்கள். இப்போ பாபா சொல்கிறார் அழகா, ஏக்கு தோசை ஆகே, ஒருவர் மற்றவருக்கு முன்பு. ஒருத்தரை விட அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவாக சொல்கிறத யாரும் யாருக்கும் இங்கே குறைஞ்சவங்க இல்லை. ஆனால் அது எப்படி? நம்பர் வார் தானே. ஆனால் பாபா வாயிலிருந்து என்ன வராது? நம்பர் வராது. ட்ராமா படி நம்பர் இருக்கலாம், ஆனால் பாபா பார்வை பாருங்க. பாபா பதில் சொல்கிறார், ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தவங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கிறீங்க. ஏக்கு தோசை ஆகே, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. நமக்கும் அந்த பார்வை இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே யாரும் குறைஞ்சவங்களே இல்லை. ஒருத்தவங்களை விட ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னால் போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாரை விட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, ஒவ்வொருத்தருமே. அதுதான் பாபாவுடைய திருஷ்டி. பாபா சொல்கிறார், பாண்டவர்கள் நம்பர் 1, சக்திகள் A1. पांडव नंबर 1 तो शक्तियों A1, शक्तियों A1 नहीं होगी तो पांडव A1. சரி, சக்திகள் A1 இல்லை அப்படின்னா பாண்டவர்கள் A1. ஏதோ ஒருத்தர் மாற்றி வச்சுக்கோங்க. ஆக 2 பேரும் 1, 2 பேரும். இப்பொழுது கொஞ்சம் வேகத்தை தீவிரப்படுத்துங்கள்.
ஓய்வு கொண்டவராக இருக்க வேண்டாம். தீவிர வேகத்தில் தான் ஆத்மாக்களினுடைய துக்கம் வலி சமாப்தியாகும். இப்போ பண்ணுற புருஷார்த்தத்தால் நம்ம மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வேகம் கொஞ்சம் எடுத்தால் தான் நீங்கள் மக்களினுடைய ஆத்மாக்களினுடைய துக்கம் வலியை சமாப்தி செய்யலாம். கருணையின் நிழலை ஆத்மாக்கள் மீது படர விடுங்கள். என்ன செய்யணுமாமா? கருணையின் நிழலை ஆத்மாக்கள் மீது படர விடுங்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளோடு இரட்டை வெளிநாட்டினர்கள் பாப்தாதா கூறுவார், டபுள் விதேசி என்றாலே அர்த்தம் டபுள் புருஷார்த்தத்தில் முன்னேறக்கூடியவர்கள். எப்படி டபுள் விதேசிங்கிற பட்டம் கிடைச்சிருக்கிறது இல்லையா, அது உங்களுக்கான அடையாளம். அதே போலத்தான் டபுள் விதேசி நம்பர் 1 எடுப்பதிலும் டபுள் வேகத்தில் முன்னேறி செல்லக்கூடியவர்கள். நல்லது. இந்த குரூப்பில் பாப்தாதா டபுள் விதேசிகளை பார்த்து குஷி அடைகிறார். ஏனெனில் பாரதவாசிகள் எல்லோரும் உங்களை பார்த்து குஷி அடைகிறார்கள். பாப்தாதாவும் விஸ்வ கல்யாணக்காரி என்கின்ற பட்டத்தை பார்த்து குஷி அடைகிறார். இப்பொழுது டபுள் விதேசி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாப்தாதாவுக்கு ரொம்ப குஷி. ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க தீவிர புருஷார்த்தம் செய்துட்ருக்கிறாங்க. ஆக நீங்கள் அனைவரும் கூட ஆஸ்பாஸ் ஜோ ஆப்புக்கே, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் இன்னும் யார் ஞானம் கிடைக்காம மிச்சமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்தி கொடுப்பதின் ஊக்கம் உற்சாகம் கொண்டிருங்கள். புகார் இருந்துவிடக் கூடாது. வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்பட்டு கொண்டும் இருக்கும். ஆனால் இப்பொழுது புகார்களை சமாப்தி செய்ய வேண்டும். இன்னும் எனக்கு பாபா ஞானம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுடைய புகாரை சமாப்தி பண்ணணும். இந்த விசேஷத்தாவும் இரட்டை வெளிநாட்டினர்களுக்கு கூறத்தான் படுகிறது. बोले बाप को ராசி करने का जो साधन है, கள்ளம் கபடம் இல்லாத தந்தையை மகிழ்விப்பதற்கான ராசிப்படுத்துவதற்கான சாதனம். பாபா எதில் குளிர்ந்து போய்டுறார், எதில் அவர் பாபாவில் சரி கட்டிக்கலாம். அவர் ரொம்ப போலா. அவர் சச்சி தில்சே சாஹிப் ராஜி. யார் உண்மையான உள்ளத்தோட பாபாட்ட இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து எஜமானரான பாபா மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார், ராசி ஆயிடுறார். இரட்டை வெளிநாட்டினர்களுக்கு இந்த விசேஷம் உண்டு. அவங்க பாபாட்ட எதையுமே என்ன பண்ணுறதில்ல, மறைக்கிறதில்ல. தப்பு செஞ்சால் பாபா நான் தப்பு செஞ்சேன் ஓப்பனாக சொல்கிறாங்க. தனக்கு ஸ்திதி எப்படி இருக்குது அதை பாபாட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. இதில் பாபா ரொம்ப குஷி, ராசி ஆயிடுறார். பாபாவை ராசி செய்வதில் மிகுந்த புத்திசாலித்தனம் உங்களிடம் இருக்கிறது. பாபாவை என்ன பண்ணால் கூலாக்கலாம், குஷியாக்கலாம், அது உங்களுக்கு நல்லா வந்திருக்குது. கலை கைவந்த கலை. உண்மையான உள்ளம் சச்சி தில் பாப்புக்கோ கியோம் பிரிய லக்தி ஹே. உண்மையான உள்ளம் பாபாவுக்கு ஏன் பிரியமாக இருக்கிறது? ஏன்னா பாபாவுக்கே நம்ம என்னதான் சொல்கிறோம், சத்தியமானவர், காட் இஸ் ட்ரூத் என்று கூறுகிறோம் அல்லவா. ஆக பாப்தாதாவுக்கு சாஃப் தில், சச்சி தில் கொண்டவர்கள், சுத்தமான உள்ளம், உண்மையான உள்ளம் கொண்டவர்கள் மிக பிரியமானவர்கள். அப்படித்தான் அல்லவா? சாஃப் சுத்தமான உள்ளம், சச்சி உண்மையான உள்ளம். சத்தியத்தாதான் பிராமண வாழ்க்கையினுடைய மகானத்தா. ஆகவே இரட்டை வெளிநாட்டினர்களுக்கு பாப்தாதா, இரட்டை வெளிநாட்டினர்களை பாப்தாதா சதா நினைவு செய்கிறார். விதவிதமான தேசங்கள்லேருந்து ஆத்மாக்களுக்கு செய்தி கொடுக்க நீங்கள் நிமித்தம் ஆகியிருக்கிறீங்க. பாருங்கள் எத்தனை தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆக இந்த அனைத்து தேசங்களுக்கும் நன்மை ஏற்பட்டு விட்டது அல்லவா, ஏற்பட்டு இருக்கிறது அல்லவா. ஆக பாப்தாதா இங்கோ நிமித்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை பார்க்கின்றார். ஆனால் நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய வெளிநாட்டு குழந்தைகளுக்கும் நிமித்தமாகி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வாழ்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பறந்து கொண்டே இருங்கள், பறக்க வைத்து கொண்டே இருங்கள். பறக்கும் கலையினுடைய உங்களுடைய பறக்கும் கலையினால் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டுத்தான் தீரும். அனைவரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறீங்க தானே? ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா? சதா அமராக இருப்பீர்கள்.
சதா அமர் ரகேகி, நீங்கள் சதா அமராக இருப்பீங்களா, இல்லை மதுபன்லேயே பாதியை விட்டுட்டு போயிடுவீங்களா, கூடவே கூட்டிகிட்டு போகணும், சதா இருக்க வேண்டும், அமர் பவ என்ற வரதானம் இருக்கிறது அல்லவா. ஆக ஜோ பரிவர்த்தன் கியாக, என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களோ அது சதா இருக்கட்டும், முன்னேறி கொண்டே இருக்கட்டும், அமராக இருப்பீர்கள். நல்லது, பாப்தாதாவுக்கு குஷி, மேலும் உங்களுக்கும் கூட குஷி, மற்றவர்களுக்கும் கூட நீங்கள் குஷி கொடுக்க வேண்டும். நல்லது, ஞான சரோவர் கட்டி முடிஞ்சு 10 வருஷம் ஆகியிருக்கிறது. அச்சா, நல்லது. ஞான சரோவர் ஒரு விசேஷமான ஆரம்பம். ஏன்னா எப்போ ஞான சரோவர் ஆரம்பித்ததோ அப்போ விஐபி சேவா, ஐபி சேவா விதிபூர்வமாக ஆரம்பமானது. ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களுக்குமான சேவா நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சது. அப்போது பார்க்குறோம், ஞான சரோவரில் வரக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருமே ஸ்தூல சேவை, அலௌகிக்க சேவை மிக நல்ல விதமாக ருசியோடு செய்கிறாங்க. ஆகவே ஞான சரோவரில் இருக்கிறவங்களுக்கு பாப்தாதா விசேஷமான வாழ்த்து கொடுத்துட்ருக்கிறார். ரிசல்ட், சேவையினுடைய ரிசல்ட் எல்லாருக்கும் குஷி ஆகிடுது. குஷியாக சாத்தியோங்கோ சாத்திலே ஆத்தேகே, கூட துணைவர்களையும் கூட அழைச்சிட்டு வராங்க. சாரோம் ஊர்க்கே, நாலாபுரத்திலையுமே கூட சப்தத்தை பரப்புவதற்கு நிமித்தமாக ஞான சரோவராகி இருக்கிறது. ஆக வாழ்த்துக்கள், சதா வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. இப்பொழுது ஒரு நொடியில் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? எல்லோரும் ஒரு நொடியில் பிந்து ரூபத்தில் நிலைத்து விடுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. இப்படி பயிற்சி நடமாடிக்கொண்டே செய்து கொண்டே இருங்கள். நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய ஸ்நேகி லவ்லின் ஆத்மாக்களுக்கு சதா கருணை உள்ளமுடையவராகி ஒவ்வொரு ஆத்மாவினுடைய துக்கம் அசாந்தியிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா தன்னுடைய மனம், புத்தி, சமஸ்காரத்தை கண்ட்ரோலிங் பவர் மூலமாக கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய மகாவீர் ஆத்மாக்களுக்கு சதா சங்கமிகத்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு பாப்சமான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய பல கோடி மடங்கு நினைவுகள், அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். सभी को ठिकाना देने वाले ரகம் தில் பாப் கே பச்சே ரகம் தில் பவ, அனைவருக்கும் இருப்பிடம் வழங்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட பாபாவின் குழந்தைகள் கருணை உள்ளம் கொண்டவர் ஆகுங்கள். அனைவருக்கும் இருப்பிடம் வழங்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட பாபாவின் குழந்தைகள் கருணை உள்ளம் கொண்டவர் ஆகுங்கள். பாபா எல்லாருக்கும் உட்காரதுக்கு இடம் கொடுத்துட்டார் தன்னுடைய இதயத்தில். நாம் யாராவது நின்றுட்டு இருந்தால் அவங்கள என்ன பண்ண வைக்கணும்? வாங்க உட்காருங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க, சீட்டு இருக்குது. சில பேர் நின்றுட்டே இருப்பாங்க, சீட்டு இருக்குது உட்காருங்கன்னு என்ன பண்ண மாட்டாங்க. அது ஒரு கருணை இல்லாதவங்க அவங்கெல்லாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, யாரும் நிற்கக்கூடாதீங்க, யாரும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக எங்கே உட்காரணும்? பாபாவுடைய மடியில், இதயத்தில். கருணை உள்ளம் கொண்ட பாபாவின் கருணை உள்ளமுடைய குழந்தைகள் கிசி கோபி பிக்காரிக்கே ரூப்மே தேக்கேங்கே தோ, யாரையேனும் கையேந்தும் ரூபத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மீது கருணை வரும். எப்பவுமே ஒருத்தருக்கு மனநிலை சரியில்லை, வயசு ரொம்ப சின்ன வயசு, மிஞ்சி போனால் அவருக்கு ஒரு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இடுப்பில் ஒரு கறி துண்டு கட்டியிருக்கிறார். அந்த துண்டை கட்டி பல மாதம் வருஷமாக இருக்கும். அவர் தலையிலே இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் ஒரு மனநிலை ஏதோ பாதிச்சிருக்குது. தலைப்பகுதி, இந்த பகுதி வழுக்கையாகவே அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வழுக்கையாகிடுச்சு. அப்போது சில பசங்க அவங்கள சுற்றி கேலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கிண்டலாக பார்க்குறாங்க. அப்போ ஒரு தாய் தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறாங்க, இவனை பெத்த மனசு பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது எல்லாருக்கும் அவர் யார்? பைத்தியக்காரன். ஆனால் ஒருத்தவங்களுடைய பார்வையில் இவனையும் ஒருத்தவங்க பெற்றிருப்பாங்கள்ல, அவங்க இவனை பார்த்தா அவங்களுக்கு உள்ள எப்படி இருக்கும்? அப்போது பாபா இப்போ அப்படித்தான் சொல்கிறார், நான் வள்ளல், நீங்களும் யார்? வள்ளல். ஆனால் இன்னும் ரோட்டில் பிச்சைக்காரங்க நிறைய பேர்
இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களும் யாரு தான், யாருடைய குழந்தைங்க தான். அவங்க அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க, கோயிலுக்கு ஓடுறாங்க, தியேட்டருக்கு ஓடுறாங்க, சண்டை போடுறதுக்கு ஓடுறாங்க, கோர்ட்டுக்கு ஓடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. பாபா சொல்றார், நீங்கள் யாரையேனும் அப்படி கையேந்தும் ரூபத்தில் பார்த்தால் அவர்கள் மீது கருணை வர வேண்டும், இவர்களுக்கு நிலையான இருப்பிடம் கிடைக்கட்டும், இவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும். அவர்களினுடைய பாபா உன்கே சம்பர்க்குமே ஜோபி ஆயேகா, நீங்கள் கருணை உள்ளம் கொண்ட ஆத்மா எனில் உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் அவசியம் கொடுக்க வேண்டும். எப்படி யார் வீட்டுக்காவது பாசம் கோயி கர்மி ஆத்தேகு, யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுப்போம், உங்கள் வீட்டுக்கு வராங்க, மதியம் 12 மணிக்கு வராங்க, ஏப்ரல் மாதம் மே மாதம், உசே அவங்கள்ட்ட என்ன கேட்போம், ஃபஸ்ட்டு பானி பூச்சா ஜாத்தாக, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு. முதல்ல வீட்டுக்கு வந்ததும் கேட்குற கேள்வி என்னது, தண்ணி கொடுக்குறீங்களா. ஐசேகி சலை ஜாயே தோ, ஒருவேளை வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா புறா சமைச்சிட்டு, என்ன இந்த ஆட்கள் வீட்டுக்கு வந்தவங்கள குடிக்க தண்ணி வேணுமான்னு கூட என்ன பண்ணல கேட்கலன்னு தப்பாக நினைப்பாங்க இல்லையா. ஐசே அதே மாதிரி உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் என்ற தண்ணீர் கேட்டு வழங்குங்கள். அதாவது வள்ளலின் குழந்தை வள்ளல் ஆகி ஏதாவது கொடுங்க, அப்போ அவர்களுக்கும் இருப்பிடம் கிடைத்து விடட்டும் அப்படின்றார். ஸ்லோகன், யதார்த்த வைராகிய விருத்தியினுடைய சகஜ அர்த்தம், யதார்த்த சரியான, வைராகிய உள் உணர்வினுடைய சகஜமான அர்த்தம், ஜித்னா ஞாரா உத்னா பியாரா, எவ்வளவு அன்போ அவ்வளவு விடுபட்ட தன்மை, எவ்வளவு விடுபட்ட தன்மையோ அவ்வளவு அன்பான தன்மை. ஃபஸ்ட்டு என்னது, விடுபட்டு. நீங்கள் 100 கிலோ விடுபட்டு இருப்பீங்கன்னா 100 கிலோ அன்பு காண்பிக்கணும். 5 கிராம் விடுபட்டு இருந்தீங்கன்னா 5 கிராமாவது அன்பு காமிச்சிடணும். எவ்வளவோ அவ்வளவு, எவ்வளவு அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எவ்வளவு விடுபட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் அன்பு கொண்டவராக இருந்தால் அதற்கு பேர் என்னது, யதார்த்த. எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும், எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு பிடிக்குமோ அதுலேருந்து அதை இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு. ஒரு துண்டு தான் அல்வா இருக்குது, அதை இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு. சந்தோஷமாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலே கிரேட்டு தான். பிடிச்சதை கொடுக்கணும், உங்களுக்கு பிடிச்சதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுன்றார் பாபா, யதார்த்த வைராக்கியம். பக்தியில் அப்படிலாம் கதை காமிச்சிருக்கிறாங்க. சாமி வந்து கேட்கக்கூடாதெல்லாம் கேட்க போயிடுவார். ஒரே ஒரு பையன், அந்த பையனை எனக்கு வெட்டி எனக்கு வந்து பிள்ளை கறி கொடுலாம் கேட்டாராமா. அவரும் என்ன பண்ணாராமா, கொடுத்தாராமா. பிறகு சீராளான்னு கூப்பிட்டதுமே அந்த பையன் என்ன பண்ணிட்டாராமா, வந்துட்டாராமா. பலின்னா பகவான் இப்படிலாம் வெட்டி கேட்கல, பாபா இது என் பையன் இல்லை, இதை உன் பையனை மனசார கொடுத்துருங்க, அவ்வளோதான். எவ்வளவு ஞாரா அவ்வளவு பியாரா, எவ்வளவு விடுபட்டு இருப்பீர்களோ உங்களுக்கு பாபா சொல்றார். இதுக்கு பேர் என்னது, யதார்த்த வைராக்கியம். அவ்யக்த இஷாரா கம்பைன்டு ரூபத்தினுடைய நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். நான் மற்றும் என்னுடைய பாபா இந்த நினைவில் கம்பைண்டாக இருங்கள். அப்பொழுது மாயாஜீத் ஆகிவிடுவீர்கள். செய்பவர் செய்ய வைப்பவர். இந்த சப்தத்தில் பாபா மற்றும் குழந்தைங்க இருவருமே கம்பைண்டாக இருக்கிறார்கள். ஹாத் பச்சோங்கா, கை வந்து குழந்தைகளினுடையது, வேலை பாபாவுடையது. கையை நீட்டுவதற்கான கோல்டன் சான்ஸ் குழந்தைகளுக்குத்தான் கிடைக்கிறது. ஆனால் அனுபவம் ஆக வேண்டும். செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். நிமித்தமாக ஆகி நாம் நடக்கின்றோம், அவர் நடக்க வைத்து கொண்டிருக்கிறார். இந்த சப்தம்தான் சதா மனதில் வெளிப்படட்டும். இந்த சப்தம்தான் பாபா செய்கிறார், பாபா செய்ய வைக்கிறார். இது மனதில் சதா வெளிப்பட்டு கொண்டிருக்கட்டும். நொடியில் தேக உணர்விலிருந்து முக்தியாகி ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தி, வள்ளல் ஆகுங்கள். ஓம் சாந்தி.